ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 5/9/2025. இந்த வீடியோவை நைட் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வீடியோ போடாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்காக அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து வந்த ஃபோன் காலுக்கு பதில் சொல்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. எப்போ சார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2 சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 14,365 மெடிக்கல் சீட் வேக்கண்ட் ஃபார் ரவுண்டு 2. இதில் நம்ம விர்ச்சுவல் வேக்கன்சியை ஆட் பண்ணல. நியூலி ஆடட் சீட்ஸ் எவ்வளவு, கிளியர் வேக்கன்சி எவ்வளவு, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டானுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கிற 14,365 சீட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எம்சிசி வெப்சைட்டில் வந்திருக்கிற அந்த வேக்கன்சி லிஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது எம்சிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸில் நீங்கள் விர்ச்சுவல் வேக்கன்சி அப்புறம் பார்த்துக்கலாம், நியூலி ஆடட் சீட்ஸ் இதை பார்க்கலாம். இதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நியூலி ஆடட் சீட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்எம்சி வெப்சைட்டில் வந்தது. இதில் டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு 9 பேஜ் பிடிஎஃப் இருக்குது. இந்த 9 பேஜ்லேயும் சேர்ந்து உங்களுக்கு 1134 சீட் இருக்குது. இதில் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எவ்வளோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் மெடிக்கல் காலேஜில் 50 சீட்டு, லலிதாம்பிகையில் என்ஆர்ஐக்கு 8 சீட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு லலிதாம்பிகையில் ஒரு 42, அப்போது 150 சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்படிங்கிறத இதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. 50 சீட்டு பாரத்தில், 50 சீட் லலிதாம்பிகையில், 50 சீட்டு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில். இதில் லலிதாம்பிகையில் 42 சீட்டு ஓப்பன் சீட்டு, 8 சீட்டு என்ஆர்ஐக்கானது. இப்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எதுவும் ஆட் பண்ணல. அடுத்தது உங்களுக்கு எந்த ஸ்டேட் வேணுமோ இதில் பார்த்துக்குங்க. இது ரவுண்டு 2ல் நியூலி ஆடட் சீட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் வேக்கன்சி, அதாவது 2வது ரவுண்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்சுவல் வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிறத இந்த பிடிஎஃப் சொல்லும். இது எப்படின்னா, ரவுண்டு 1ல் அலாட் ஆகிட்டு போய் ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீ எக்ஸிட்டான சீட்டு, அது மட்டும் இல்லாமல் அன்ஃபில்டு சீட்டு, அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த விதமான அபராதமும் இல்லாமல் ரிசைன் பண்ணவங்களுடைய சீட்டு. இதுதான் உங்களுக்கு கிளியர் வேக்கன்சி. ரவுண்டு 2ல் உங்களுக்கு 128 பேஜ் இருக்கிற பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128 பேஜஸில் உங்களுக்கு 13,501 13,501 சீட் இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு இப்போ தான் யூ வந்திருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருக்குது. தமிழ்நாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்தே வந்துடலாம். இப்போது தமிழ்நாடு எத்தனாவது பேஜில் இருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87, 85, 86 பேஜ் நம்பர் 85லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 85லேருந்து பார்க்கும்போது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு பிசியில் 4, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1, அதே போல் உங்களுக்கு இடபிள்யூபிஹெச்சில் ஒரு சீட்டு,
ஓப்பனில் 5 சீட்டு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் செங்கல்பட்டில் வேக்கன்சி இருக்குது, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூரில் வேக்கன்ட் இருக்குது. இதெல்லாமே ஆல் இண்டியா கோட்டாவில் தான். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல்லில் வேக்கன்சிஸ் இருக்குது. அதே போல் கள்ளக்குறிச்சியில் வேக்கன்சி இருக்குது, கிருஷ்ணகிரியில் வேக்கன்ட் இருக்குது. அப்புறம் நாகப்பட்டினம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினத்தில் வேக்கன்ட் இருக்குது, நாமக்கல்லில் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸில் வேக்கன்ட் இருக்குது. இதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமந்தூராரில் வேக்கன்ட் இருக்குது, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது, திருவள்ளூரில் வேக்கன்ட் இருக்குது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூரில் வேக்கன்ட் இருக்குது, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், அப்புறம் விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்டலில் கவர்மெண்ட் டென்டலில் உங்களுக்கு புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது. அப்புறம் தருமபுரி மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூரில் வேக்கன்ட் இருக்குது. ஸோ திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்லேயும் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு மோகன்குமார் மங்கலம் சேலம் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது, ஐஆர்டி பெருந்துறை ஈரோடில் வேக்கன்ட் இருக்குது, கேஏபி விஸ்வநாதம்லையும் வேக்கன்ட் இருக்குது. அதே போல் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கடலூர் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வேக்கன்சி இருக்குது. அதே போல் டென்டல் காலேஜ்லேயும் வேக்கன்சி இருக்குது, தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ் மதுரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிஎஸ், அப்புறம் டீம்டில் செட்டிநாடு பாரத், ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், மீனாட்சி மெடிக்கல் காலேஜ், சத்யபாமா, சவிதா, ஸ்ரீ சத்யசாய், ஸ்ரீ பாலாஜி, லலிதாம்பிகை, ராமச்சந்திரா, எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், தாய் மூகாம்பிகை, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ், அதே போல் விநாயகா மிஷன், இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் வேக்கன்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் இஎஸ்ஐசியில் வேக்கன்ட் இருக்குது. அதே போல் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓகே தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் வேக்கன்ட் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் வேக்கன்சி இருக்குது. இதில் விர்ச்சுவல் வேக்கன்சியை நாம் இன்க்ளூட் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க போட்டு பார்க்கலாம். இதில் மிக முக்கியமான விஷயம், ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆயிரும். அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருந்தாலும் சரி, டென்டலாக இருந்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு தேவையாக இருக்கிற பட்சத்தில் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு டெமோ வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.